வணக்கம். இங்கே நீங்கள் பார்க்குறது சீனியர் காலனி கும்பகோணத்தில் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆனந்தம் நகர் அப்படின்னு இருக்குது. அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். எப்பயும் போல இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க. நம்ம கம்பெனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு சைட் இன்ஜினியர் விசிட்டுக்கு வருவாங்க. அப்படி விசிட்டுக்கு வரும்போது நம்ம செக் பண்ணும்போது அவங்களுடைய யூசேஜ் 5 கிலோவாட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் இருக்குது. அப்போ நம்ம 5 கிலோவாட்டு போடணும் அப்படின்னா நமக்கு அதோடய செலவு 3,10,000 வந்துடும். அப்போ எதனால் இப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஏசி நார்மல் ஏசி, நார்மலாக இருக்கக்கூடிய இன்வெர்ட்ரு ஏசி இல்லாத கட் ஆஃப் ஏசின்னு சொல்லுவோம். இந்த ஏசி பகல் முழுவதும் நைட்டும் ஓடும்போது ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஏசி ஓடும்போது அது அதிகமான அளவு கன்சியூம் பண்ணுது. இன்னொரு ரூமில் இன்வெர்ட்ரு ஏசி இருக்குது. அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, எப்போயாவது ஒருக்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக ஓடக்கூடிய ஏசியை அடுத்த ரூமில் இருக்க இன்வெர்ட்ரு ஏசியை கொண்டு இதில் மாட்டிட்டாலே உங்களுக்கு 5 கிலோவாட்டு சோலார் போட வேண்டிய இடத்துல 3 கிலோவாட் போட்டாலே போதும். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அதிலே நம்ம மிச்சம் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுக்கு நம்ம அப்ளை பண்ணி போகும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். நமக்கு ஒரு 78,000 மானியமும் கிடச்சிருது. அப்போ ஒரு 1,4 லட்ச ரூபா முதலீடு போட்டால் போதும். சரி, அதுக்கு நம்ம லோனுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சோலார் போட்டிருக்கவங்களுடைய அப்பா பேரில் தான் அந்த இபி கனெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இபி கனெக்ஷன் நமக்கு அப்பா பேரில் இருக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு 75 வயசு அப்படி ஆயிடுச்சுன்னா பேங்க்லேயோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ உங்களால் கடன் வாங்க முடியாது. அதனால் ரெடி கேஷ்லேயே இவங்க பண்ணிட்டாங்க. ரெடி கேஷில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் யூபிஎஸை ஒரு ஹைப்ரிட் கன்வர்ஷன் டூல்னு ஒன்று வச்சுருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம சோலார் போடும்போது இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் கரண்ட் இருக்கும்போது வேலை செய்யும். கரண்ட் இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கிடைக்காது, ஆஃப் ஆகிடும். இதுலேருந்து எந்த விதமான ப்ரொடக்ஷனும் வராது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நாள் நீண்ட நேரம் கரண்ட் இல்லை, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா அந்த சோலார் பேனல் சும்மாவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற யூபிஎஸ்க்கும் சார்ஜ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். அந்த மாதிரி நேரத்தில் சும்மா இருக்கிற சோலார் பேனலை அப்படியே நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய யூபிஎஸ் பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதை தான் நம்ம ஹைப்ரிட் கன்வர்ஷன்னு சொல்கிறோம். அப்போ சாதாரண ஆன் கிரிடை ஒரு ஹைப்ரிட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இதில் ஒரு எம்பிபிடி, தனியாக பிரான்ச் கனெக்டர்ஸு, தனியாக டிசி கேபிளிங்கு, தனி சென்சார்ஸு, இது மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகாகவே அது ப்ரொடக்ஷன் ஆகிடுது. கரண்ட் இல்லாத நாட்களில் உங்களுக்கு சேஃப்டிக்கு பகலில் ஃபுல்லாக பேட்ரி ஸ்டோர் ஆகிடும். பகலில் ஃபுல்லாக நேரடியாக பேட்ரி நிரம்பினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பவரை நம்ம ஃபேன் லைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் 5 o'clock பார்க்கும்போது பேட்ரி ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு அற்புதமான சிஸ்டம். அதனால் இந்த ஏசியை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி லோடை குறைச்சி சிங்கிள் ஃபேஸில் இருக்கிற கனெக்ஷனுக்கு 3 ஃபேஸ் போகாமல் சிங்கிள் ஃபேஸ்லேயே அந்த கனெக்ஷனில் பயன்படுத்த சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்ட்டர் கொடுத்து இந்த மாதிரி கஸ்டமருக்கு தேவை என்ன, அவங்க சைட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம A to Z லைட்டிங் அரெஸ்டர்லேருந்து சிவில் ஒர்க்கு போட கொடுக்குறதுலேருந்து நல்லா வயரிங் பண்ணி கொடுக்குறதுலேருந்து இது மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது தான் கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம அவங்க இன்னொரு சோலார் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டோம், இன்னொரு கொத்தனார் பூசணும், இல்லை இன்னொரு எலக்ட்ரிஷியன் எர்த் அடிக்கணும், வயரிங் பைப்பு சரியாக அடிக்கலை, இந்த மாதிரி எந்த குறையும் வராது. பிராண்டடாக ஆஸ்ட்ரால் பைப் கொடுத்துட்றோம். யூபிஎஸ் இருக்குது, நாளைக்கு யூபிஎஸ்க்கு ஏதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரி செய்யலாமே அப்படின்னு பின்னாடி ஒரு நாளில் கேட்காதபடிக்கு ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு தக்கபடி தேவையான டிவைஸ் கொடுத்து அவங்களுக்கு பில்லை குறைக்கணும். இப்போ இந்த மாதம்லாம் எவ்வளோ வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 14,500 பில்லு வந்துருச்சு. 14,500 5 கிலோவாட் போட்டால் தான் செட் ஆகும். அப்போ 5 கிலோவாட் போட்டால் 3,10,000, 1 லட்ச ரூபா கூட போகுது. அப்போ அது என்ன தகுதியானது பார்த்தோம்னா ஏசி தான் அதிகமாக கன்சியூம் பண்ணுது. அது நார்மல் ஏசியாக இருக்குது. அந்த ஏசியை பக்கத்து ரூமில் இருக்கிற யூஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இன்வெர்ட்ரு ஏசியாக மாற்றி இந்த ரூமில் போட்டுக்கிட்டோம்னா ஒரு 1,500 செலவாகும். அவ்வளோதான் ரீஇன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ். அதை போட்டுட்டு அப்போ பார்த்தோம்னா லோடு ஆட்டோமேட்டிக்காக 3 கிலோவாட்டுக்குள்ளே வந்துடும். ஏதோ ஒன்று சேல்ஸ் பண்ணணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்றது இல்லை. கஸ்டமருக்கு என்ன நல்ல சொல்யூஷனை கிடைக்குமோ நாளைக்கு நினச்சி பார்த்தாங்கன்னா
நல்ல தெளிவான தீர்வு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்கணும். என்கிட்டயே காசு வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்ற எண்ணம் மட்டும் வந்துடக்கூடாதுன்றதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமருக்கு தேவையான சொல்யூஷனை ரொம்ப கம்மியான விலையில் எப்படி பண்ணி கொடுக்க முடியும், அது நீண்ட கால அடிப்படையில் எப்படி அது பயனுள்ளதாக இருக்கும், இவ்வளோத்தையும் நாங்கள் யோசிக்கிறோம். இப்படி யோசித்து பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாகவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சிஸ்டமாக அமைஞ்சிருது. ஃப்யூச்சரில் எதுனா நீங்கள் அடிஷன் பண்ணாலும் அதுக்கு தேவையானதை நாங்கள் முன்னாடியே யோசனை பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்குறோம். இது சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகம் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த திரையில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. முழுமையான விளக்கம் கொடுப்பாங்க உங்களுக்கு.